அரவிந்த், கேரள அரசு தற்போது செய்ய வேண்டியது என்ன? இது தொடர்பான விரிவான தகவல்களை சொல்லுங்க அரவிந்த். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தன. இன்று இந்த வழக்கானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா தலைமையிலான சிறப்பு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் கேரளா மாநில அரசு 6 இடங்களில் புதிதாக தடுப்பணைகள் மற்றும் அணைகளை கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும், எனவே இதனை உச்சநீதிமன்றம் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். இதனை கேட்ட நீதிபதிகள் தற்போதைய நிலைமையில் கேரளா மாநில அரசு எந்தெந்த இடங்களில் புதிதாக அணை கட்டி வருகின்றனோ அந்த தகவலை வெறும் ஃபோர்ட்நைட், அதாவது 2 வார காலங்களுக்குள் தமிழக அரசிடம் முறையாக தெரிவிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளனர். அதேபோல காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புப்படி கேரளா மாநிலத்திற்கு காவிரியிலிருந்து எவ்வளவு தண்ணீர் ஒதுக்கப்பட்டுள்ளதோ அந்த அளவை தாண்டி கேரளா மாநில அரசு அதிகமாக தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றமானது இன்றைய உத்தரவு மூலம் தெரிவித்துள்ளது. அதேபோல உச்சநீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவான, அதாவது காவிரியில் கர்நாடக மாநில அரசு தமிழகத்திற்கு நாள் ஒன்றுக்கு 2000 கனஅடி வீதம் தண்ணீரை திறக்க வேண்டும் என்ற உத்தரவை கர்நாடக மாநில அரசு தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் இன்றைய உத்தரவில் பிறப்பித்துள்ளனர். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை எதிர்த்து இந்த 3 மாநில அரசுகள் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி விசாரணையை ஜூலை 11ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அரவிந்த், இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அரவிந்த்? இன்றைய வழக்கு வாதத்தின் போது தமிழக அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்ட பிரதானமான குற்றச்சாட்டுகள் வாதம் என்றால், கேரளா மாநில அரசு காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய 3 மாநில அரசுகளுமே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கும் போது அதில் கேரளா மாநில அரசும் ஒரு மனுதாரராக இருக்கும்போது, அப்படி ஒரு சூழ்நிலையில் கேரளா மாநில அரசு அந்த உத்தரவை மீறி கேரளா மாநிலத்தில் புதிதாக அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்றத்தை உத்தரவை மீறும் செயலாகும். எனவே இதனை உச்சநீதிமன்றம் தடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் பிரதானமான கோரிக்கையாக இருந்தது. குறிப்பாக பவானி ஆறின் குறுக்கே கேரளா மாநில அரசு தடுப்பணையை கட்ட முயற்சித்து வரும் நடவடிக்கை உடனடியாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது தொடர்பாக தமிழக அரசு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு இடைக்கால மனுவையும் தாக்கல் செய்திருந்தது. அந்த இடைக்கால மனுவை தான் ஒரு பிரதானமாக தமிழக அரசு இன்று முன்னிறுத்தியது. இதனை கேட்ட நீதிபதிகள் தற்போது கேரளா மாநில அரசு கேரளா மாநிலத்தில் எந்தெந்த இடங்களில் புதிதாக அணையை கட்ட முயற்சிக்கிறதோ, அதாவது எந்தெந்த இடங்களில் புதிதாக அணையை கட்டுவதற்கான செயல்பாட்டை முன்னெடுத்திருக்கிறதோ அது தொடர்பான தகவலை வெறும் 2 வார காலங்களுக்குள் தமிழக அரசுக்கு முறையாக தெரிவிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் இன்றைய உத்தரவு மூலம் தெரிவித்துள்ளனர். அதேபோல தமிழகத்தின் 2வது குற்றச்சாட்டான எவ்வளவு நீர் ஒதுக்கப்பட்டுள்ளதோ அந்த அளவை தாண்டி கேரளா மாநில அரசு அதிகமாக நீரை பயன்படுத்தி வருகிறது என்ற குற்றச்சாட்டிற்கு கேரளா மாநில அரசு இது தொடர்பாக எவ்வளவு நீர் கேரளா மாநில அரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதோ அந்த நீரை மட்டுமே கேரளா மாநில அரசு பயன்படுத்த வேண்டும், அதனை தாண்டி அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவாக பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பான ஒரு பிரதானமான அடுத்த கட்ட வாதங்களுக்காக வழக்கானது ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரவிந்த், இப்ப ஏற்கனவே 2000 கன அடி நீர் தர வேண்டும் என்ற உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் ஏற்கனவே அவர்கள் சொன்னபடி 2000 கன அடி தண்ணீர் தரவில்லை. இந்த நிலையில் 2000 கன அடி தண்ணீர் தர வேண்டும் என்ற தீர்ப்பு தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த 2000 கன அடி தண்ணீரை கர்நாடக அரசு தருமா? கர்நாடகா மாநில அரசை பொறுத்தவரை தொடர்ந்து இந்த வழக்கின் ஒவ்வொரு வாதத்திலுமே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் தினசரி 2000 என்பது இன்றைக்கு 2000, நாளைக்கு 2000, அதுக்கு அடுத்த நாள் 2000 என்பதற்கு பதிலாக ஒரு மாத கடைசியிலோ அதாவது ஒரு வார கடைசியிலோ அந்த குறிப்பிட்ட அளவு தண்ணீரை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம், நாளொன்றுக்கு இவ்வளவு என்ற அந்த கணக்கீட்டின்படி எங்களால் தர இயலாது என்பதை அவர்கள் இந்த வழக்கின் ஆரம்பம் முதலே ஒரு வாதமாக முன்வைத்து வருகிறார்கள். அதே போல தான் இன்றைய வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் இந்த வாதத்தை முன்வைத்தார்கள். அதாவது கேரளா மாநிலத்தில் கர்நாடகா மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு கிடைக்கப்பெற வேண்டிய அந்த 2000 கன அடி தண்ணீரை உடனடியாக தொடர்ந்து திறந்து விடும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை தமிழக அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதுக்கு உச்சநீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவான நாளொன்றுக்கு 2000 கன அடி தண்ணீர் வீதம் தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்ற உத்தரவை தொடர்ந்து செயல்படுத்துமாறு கர்நாடகா மாநில அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போதைய நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவை கர்நாடகா மாநில அரசு பின்பற்றிதான் ஆக வேண்டும். அப்படி கர்நாடகா மாநில அரசு தண்ணீர் திறக்கவில்லை என்றால் மீண்டும் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையின் போது தமிழக அரசு இதனையும் ஒரு வாதமாக முன்வைப்பதற்கான வாய்ப்புள்ளது. இப்போ அரவிந்த், ஏற்கனவே 2000 கன அடி தண்ணீர் திறந்து விடுவது தொடரும்னு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய நிலையில எவ்வளவு நாட்கள் காலக்கெடு விதிச்சிருக்கிறாங்க? அதுக்கு ஏதேனும் காலக்கெடு உச்சநீதிமன்றம் விதித்திருக்கிறதா? அது பற்றிய தகவல் இருக்குதா அரவிந்த்? இந்த உத்தரவானது இன்று பிறப்பிக்கப்படவில்லை. இந்த உத்தரவானது ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாகவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. அதாவது கர்நாடகா மாநிலமானது காவிரியில் தமிழகத்துக்கு நாளொன்றுக்கு 2000 கன அடி தண்ணீரை திறக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது. எனவே அந்த உத்தரவை தொடர்ந்து செயல்படுத்தி வர வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்ற உத்தரவு. தற்போது இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையானது ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் வரை இந்த உத்தரவை கர்நாடகா மாநில அரசு செயல்படுத்தி தான் ஆக வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் பொதுவான உத்தரவை பொறுத்தவரை வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரை தற்போது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தொடரும்
என்ற நிலையில் தான் இருக்கிறது. எனவே ஜூலை 11ஆம் தேதி வரை கர்நாடக மாநிலமானது தமிழகத்திற்கு நாள் ஒன்றுக்கு 2000 கன அடி வீதம் தண்ணீரை காவிரியில் திறந்துவிட வேண்டும். அரவிந்த், இப்போ ஜூலை 11 அன்னைக்கு வழக்கின் தீர்ப்பு வெளிவர இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அன்றைய தினம் அனைத்து வழக்குகளுக்கும் தீர்ப்பு வழங்கப்படுமா அல்லது கேரள விவகாரங்களுக்கான தீர்ப்பு மட்டுமே அன்றைய தினம் வழங்கப்பட வாய்ப்பு இருக்குது அரவிந்த்? ஹேமா, நான் இந்த வழக்கில் தீர்ப்பு ஜூலை 11ஆம் தேதிக்கு வரும் என சொல்லவில்லை. இந்த வழக்கின் இறுதி விசாரணையானது ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2007ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து தான் இந்த 3 மாநிலம், தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய 3 மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளன. இந்த மேல்முறையீட்டு மனுக்களானது தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது இன்றைய வழக்கு விசாரணையின் போது மேலும் தங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்க ஒரு விரிவான வாதத்தை முன்வைக்க மேலும் காலவாசம் கோரியதால் வழக்கு விசாரணையானது ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜூலை 11ஆம் தேதி முதல் இந்த வழக்கானது நாள்தோறும் விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை முன்பு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு என்னவென்றால் இன்றிலிருந்து வழக்கானது தொடர்ந்து விசாரிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து ஒரு 3 மாத காலங்களுக்குள்ளாக இந்த வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்கப்பட்டு வழக்கு விசாரணை முடிவடையும் என்றுதான் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. தற்போது இன்றைய வழக்கு விசாரணையின் போது வழக்கு மீண்டும் ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எனவே அன்றைய தினத்திலிருந்து வழக்கு மீண்டும் தொடர்ந்து நாள்தோறும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றுதான் தெரிகிறது. தற்போதைய நிலையில் ஜூலை 11ஆம் தேதி என்பது தீர்ப்புக்கான தேதி அல்ல. அன்றைய தேதி முதல் வழக்கு நாள்தோறும் தினசரி விசாரணையாக உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது.